History of narcotics. மனிதர்கள் தோன்றி இந்த 3 லட்சம் வருஷத்தில் முதல்ல எப்போ போதைப் பொருட்கள் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நம்மளால் கணித்து சொல்லவே முடியாது. ஏன்னா மனிதர்கள் மட்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதில்லை, நம்ம கூட வாழ்கிற மற்ற உயிரினங்களும் போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கலாம். ஏன் மனிதர்கள் கூட சேர்ந்து பிறந்த நியாண்டர்தல்ஸ் இனமே போதைப் பொருட்களை நாகரிக முறையில் பயன்படுத்தி இருப்பதாக ஒரு டிபேட் இருக்குது. ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லாதனால நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து பல்வேறு கண்டங்களுக்கு பயணப்படும் போது பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்து வாழ ஆரம்பிச்சிருக்கான். இதில் ஒவ்வொரு கண்டங்கள்லையும் அந்தந்த நிலங்களில் விளையக்கூடிய தாவரங்கள் பூஜைகளை வச்சு போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்கான். 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க சேகரித்து வச்ச பழங்களில் ஃபெர்மெண்டேஷனான பழங்களை சாப்பிட்டு அதிலிருந்து வர போதை பிடிச்சி போய் அதையே அவன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். என்னதான் மனிதர்கள் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருந்தாலும் நமக்கு கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி எப்போ எந்த காலகட்டங்களில் எந்தெந்த நாகரிகத்தால் என்னென்ன போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். கிமு 9000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் வைன் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கி நமக்கு ஜார்ஜியாவில் கிடைக்கப்பட்ட அகழாய்வு மூலம் நமக்கு தெரிய வருது. அதுபோன்று கிமு 8000 ஆண்டுகளுக்கு முன் ஃபெர்மெண்டட் ஹனி, பீர், வைன் போன்றவற்றை சுமேரிய நாகரிகத்தில் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் நமக்கு இப்போது அங்கே நடத்தப்பட்ட அகழாய்வு மூலம் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஓபியம் செடியையும் அவங்க பயிரிட்டு அதிலிருந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோன்று சீனர்களும் சுமார் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கேனபிஸ், கஞ்சான்னு அழைக்கப்படுற செடியையும் பயிரிட்டு அதிலிருந்து போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பரவலாக ஓபியம், வைன், பீர் போன்றவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோல் இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டு கழிவுகளில் வளரக்கூடிய சில வகை காளான்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா கண்டங்க எடுத்துட்டோம்னா அங்கே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டொபேக்கோவை பயிர் செஞ்சு அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பல்வேறு வகையான காளான்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதில் கேக்டஸ், மார்னிங் க்ளோரி, சால்வியா, பேண்ட்ரோ இது போன்று 20 வகையான காளான்கள் இன்றளவும் பயன்பாட்டில் தான் இருக்குது. சவுத் அமெரிக்கன் அவங்க அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கோகோ இலைகள், அதாவது கொக்கைன், அந்த இலைகளை பயன்படுத்தியிருக்காங்க. கோகோ, ஓபியம், வைன், பீர், மரிஞ்சுவானா இது மட்டும் ட்ரக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் டீயும் ஒரு விதமான ட்ரக் தான். அதை வந்து சுமார் கிமு 2700 ஆண்டுகளுக்கு முன்பே சீனர்கள் இதை பயன்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க பெரும்பாலும். இப்படி அகழாய்வு மூலமே நமக்கு நாகரிக முறையில் சுமார் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பரவலாக பெரும்பாலானவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான வருஷம் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருந்தாலும் இது ஏதோ ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்திட்டு வந்த பொருள் அல்ல. இதை வந்து அவங்க கடவுள் வழிபாட்டில் ஒன்றிணைத்து ஒரு கல்ச்சரலாகவே அவங்க வந்து இதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம இன்றைக்கும் சில மதங்களில் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்தில் வைன் தருவதாக இருக்கட்டும், சில ஹிந்து கோவில்களில் காணிக்கையாக மதுவை கொடுக்கறதா இருக்கட்டும், டொபேக்கோ பயன்படுத்துகிறத நம்ம இன்றளவும் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்றளவும் பல்வேறு விசேஷங்களில் வெற்றிலை, பாக்கு போன்றவற்றை நம்ம பயன்படுத்துகிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுவும் ஒரு விதமான போதைப் பொருள் தான். இது போன்று மனிதர்கள் போதைப் பொருட்களை தங்களோட கல்ச்சுரலாகவே டெவலப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. இதில் மதம், இனம், மொழின்னு ஒவ்வொரு வகையானவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான போதைப் பொருட்கள் பிரபலமாக இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த போதைப் பொருட்களை பெரும்பாலானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் மதத்துக்கு பெரிய ஒரு இடம் உண்டு. மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு ஹோப் தேவைப்படுது, அதாவது ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அதற்காக உருவாக்கப்பட்டதாக கடவுள்னு நான் பார்க்குறேன். அந்த நம்பிக்கையை கொண்டாடுவதற்கு பல்வேறு போதைப் பொருட்களை ஒரு அங்கமாக சேர்த்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பண்டைய காலங்களில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி பேச்சு, நடனம் இதெல்லாம் வச்சு அவங்க மேலே கடவுளே வந்து இறங்கி தாங்கள் வாயில பேசுகிறதாக நம்பிக்கிட்டு வந்த மக்களும் இருந்திருக்காங்க. மனிதர்களுக்கு ஏன் போதைப் பொருட்கள் தேவைப்பட்டுச்சு, எதனால் அவன் அதிகமாக உட்கொள்ள ஆரம்பித்தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலகட்டங்களில் மக்கள் பல்வேறு போர்கள், வன்முறைகள்
அதிலெல்லாம் ஈடுபட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. போர்களில் அவங்க தைரியமாக சண்டை போடுறதுக்கும் அவங்களுக்கு ஏற்படுற வழிகள்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கும் மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்பியும் அவங்க இதை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை எப்படி நிரூபிக்கலான்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்சு மனித இனத்திலேயே காட்டு மிராண்டித்தனமாக சண்டை போட்டவங்க யாருன்னு கேட்டோம்னா வைக்கிங்ஸ் அவங்கள தான் நம்ம சொல்லுவோம். அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு விதமான போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தான் சண்டைக்கு போவாங்களாம். அப்படி போகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருக்காங்க. வெறும் அந்த காலங்கள் போர்களுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்தலை, இன்றளவும் மாடர்ன் வார்லேயும் இந்த போதைப் பொருட்கள் பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நாசி ஜெர்மனி வேர்ல்டு வார் 2 மெத்தாம்பெத்தாமைன்ற பில்ஸை அவங்களோட சோல்ஜருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிரிட்டிஷ் ஆர்மியும் அவங்களோட சோல்ஜர்களுக்கு ஆம்பெத்தாமைன் அப்படின்ற ஒரு பில்ஸையும் கொடுத்துருக்காங்க. என்னதான் சோல்ஜர்ஸ் பல்வேறு விஷயங்களில் டிசிப்ளினாக இருந்தாலும் அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எந்த ஒரு தடையும் இல்லை. ட்ரக்ஸ் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்ற இருக்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் கூட அவங்க வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு மது வச்சு தான் கொண்டாட வேண்டியதாக இருக்குது. இது போன்று வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் போன்ற எல்லா விஷயத்துக்கும் ட்ரக்ஸ் என்பது மனித வாழ்க்கையில் பின்னி பிணையப்பட்டது. மனித வரலாற்றில் ட்ரக்ஸ் என்பது பெரும்பாலான பங்களிப்பை கொடுத்துருக்கு என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக எதனா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. போதைப்பொருள் பயன்படுத்துவது ஒரு கொடுமைன்னு நம்ம இப்போ சொன்னால், அந்த காலத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற முறையே ஒரு கொடுமையாக தான் இருந்திருக்கு. அது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.